ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து அக்கா கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி எனக்காக நீ வந்து ஒரு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணி ஹெல்ப்புங்கிற ஏதாச்சும் பண உதவி அப்படின்னா, இல்லைக்கா அதெல்லாம் கிடையாது. இங்கே பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து சீட்டு போடுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து யாராச்சும் சேர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து என்னென்னா, இவருக்கு தெரியாமல் தான் எப்படியா இருந்தாலும் சேரணும், உனக்கே தெரியும்ல. இவருக்கு வந்து ஒரு பணம் நம்ம வந்து சீட்டு போடுறோம் பண்ணுறோன்னா, அது அவருக்கு தெரிஞ்சுன்னா நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா நான் அந்த டைலரிங் தைக்கிற காசெல்லாம் ஒரு 100, 200 இப்படி எடுத்து போட்டு ஒரு ரூ. 2000 சீட்டு தான்க்கா, மாதம் ரூ. 2000 கட்டுற மாதிரி. ஏன்னா ஒரு சேமிப்புமே கிடையாது, பிள்ளைங்களுக்கும் ஒன்றுமே வந்து சேமிக்கிறது கிடையாது, எதுவுமே இல்லை. டெய்லி வர்ற சம்பளத்தையும் கொஞ்சோண்டு எடுத்து குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மீதி 200, 300 கொடுக்கறத வச்சு தான் வீட்டு செலவு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு உதவி பண்ணணும்லக்கா அப்படின்னு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தானக்கா இது பண்ணணும், செய்யணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தானக்கா எல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே, சரி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் இல்லைங்களே, எப்படியாச்சும் வந்து பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத, நீ வந்து பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிக்கா நீ சொல்கிறது கரெக்டு தான், நானே வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் மாமா கிட்ட காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன், நீ எனக்கு அனுப்பிவிடு, நான் தான் சீட்டு போட்டிருக்கேன் மாமா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவர் அதை பற்றி கேட்க மாட்டார். இதே நீ போட்டிருக்கேன்னா அவர் ஏதாச்சும் ஒரு கணக்கு போடுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னால் பார்க்குறேன், என்ன ஏதுன்ட்டு பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படிதான்க்கா ஹெல்ப் அப்படின்னோடனே, இல்லடி நீ பணம்னு கேட்பேன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா என்கிட்டயுமே வந்து இந்த மாதம் வந்து உங்கள் மாமா வெளிநாட்டில் இருக்காருன்னு தான் பேர், உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. நான் இங்கே இருக்க வாடகை வாங்கி தான் வீட்டு செலவு பண்ணுறேன். அவர் ஒரு மாதம் அனுப்புவார், ஒரு மாதம் அனுப்ப மாட்டார். எனக்கு உன் சூழ்நிலை தெரியும்க்கா, என்ன நீ கொஞ்சம் கடன் இல்லாமல் போயிட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. ஏன்னா இந்த பிள்ளைங்க ஸ்கூலு அது இதுன்னு இருக்கிறதுனால, இவர் ஒழுங்காக ஒரு நாளைக்கு 600, 700 சம்பாதிக்கிறாருக்கா, அதை அப்படியே கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு 2 மாதத்துலேயே எல்லா கடனையும் நான் கொடுத்துருவேன், ஏதாச்சும் வாங்கி பண்ணி. ஆனால் இவர் எங்கே ஒரு நாள் பார்த்தா கொடுப்பாரு, ஒரு நாள் கொடுக்க மாட்டார், உனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை சரியாகும் சரியாகும், நானும் வந்து மாமாகிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட மாதம் ஏதோ ஒன்றுமே இங்கே இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு மாதம் ஒரு 15,000 20,000 அனுப்புனா கூட உனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, நீ ஏதோ துணி தைக்கிறத வச்சு ஒரு சீட்டு போடுவேன் பண்ணுவேன் செய்வேன் அப்படிங்கிறதுனால அப்படின்னோடனே, சரி சரி அதுவும் உண்மை தான், நான் வந்து எதுவும் சொல்லறதுக்கு இப்போதைக்கு இது கிடையாது, பார்ப்போம் நம்ம எதா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து யோசிக்காமல் நம்ம இந்த விஷயத்த செஞ்சிடறோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுது உன் சூழ்நிலை. நான் மாமாகிட்ட சொல்லி நீ என்றைக்கு கொடுக்கணும் என்னன்ட்டு முன்னாடியே நாளே எனக்கு அனுப்பி விட்டுரு, நான் அவர்கிட்ட அக்கௌண்ட்டில் அனுப்புகிற மாதிரி அனுப்பிவிட்டு கொடுங்க மாமா அந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறேன். கேட்டால் நீ சொல்லிவிடு, நான் ஃபோன் எடுக்கலைங்க, அதான் உனக்கு அனுப்பியிருப்பா போல இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிவிடு, பிள்ளைங்க இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வச்சுட்டேன். அப்புறம் மறுநாள் அதே மாதிரியே அக்கா வந்து காலையிலேயே நான் நாளே பணம் அனுப்பிவிட்டேன். ஏன்னா மறுநாள் தான் அவங்க கொடுக்க சொன்னாங்கனால 2000 பணத்தை அனுப்பிவிட்டு இவருக்கு அனுப்பி விட்ருப்பாங்க போல இருக்குது. அவருக்கு தெரியாத மாதிரி வந்து கேட்டார், என்ன உங்கள் அக்கா சீட்டெல்லாம் சேருது? ஆமாங்க, பக்கத்து வீட்டில் அக்கா இருக்காங்களா, அன்றைக்கி அக்கா வந்தப்போ கேட்டாங்க இது மாதிரி சேர்றீங்களான்னு, அவங்களும் வந்து சேர்றேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் சரிதான், அவங்க அவர் மாமா வந்து அவங்க மாமா வந்து ஒன்றும் பணம் ஒழுங்கா அனுப்புறதில்ல, அவர் ஏதோ பரவாயில்ல ஒரு 20,000 30,000 ஏதோ மாதம் ஏதோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சு அனுப்புகிறாரு, இங்கே அதுவும் இல்லை அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஒரு நாள் வேலை இருக்குது ஒரு நாள் வேலை இல்லை, என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு நாள் வேலைக்கு போகிறதே நீங்கள் ஒழுங்காக கொண்டாந்து கொடுத்தீங்கனாலே நம்மளும் இந்த 2000 சீட்டு போடலாம்ல அப்படின்னாரு. உடனே வந்து நீயும் போட அப்படின்னு சும்மா அவராக இதை கேட்டார், ஏன்னா அக்கா போடுறதுனால இவரே கேட்டார். நான் உடனே சொன்னேன், உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, என்ன இது ஒரு பெரிய விஷயமா என்ன, ஒரு 2 3 நாள் சம்பளம் நான் என் சம்பளத்தை எடுத்து போட்டோன்னா சீட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. சரி அப்போனா உண்மையாகவே நீங்கள் தருவீங்களே காசு, அடுத்த மாதம்லாம் தரமாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ போட்டுக்கோ, 2000 வந்துச்சுன்னா ஒரு 20,000 சீட்டு விழுந்துச்சுன்னா ஏதாச்சும் இந்த நகை எங்கேயா திருப்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அக்காவே போடுறப்ப எல்லாம் இருக்கிறவங்களே போடுறப்ப நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் சேமிக்கணும் தான் அப்படின்னு அவரவே சொன்னார். என்னால் நம்பவே முடியல. சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் போச்சு, பரவாயில்ல 2 சீட்டு அக்கா நம்ம ஒரு சீட்டு கட்டினா கூட இவர் ஒரு சீட்டு கட்டிட்டாருன்னா 40,000 வாங்கி எல்லா நகையுமே ஓரளவு ஒரு 60,000 70,000 இருக்கிறதுல பாதி என்னாச்சும் திருப்பிடலான்ட்டு ஒரு சந்தோஷத்தில் நானும் வந்து பணம் நாளைக்கு கொடுக்கணுங்கிறாங்க அப்படின்னோடனே, நான் இப்போ ஒரு 1000 வச்சுருக்கேன் தந்துட்டு போகிறேன், நாளைக்கு மீதி 1000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னோடனே, என்னால் நம்பவே முடியல, என்னடா இது இவர் இவ்வளோ அதிசயமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எது சேரணுனாலும் அதெல்லாம் வேண்டாம் பண்ணுவேன்னு சொல்லுவார். இப்போ எங்கள் அக்கா போடுதுங்கிறதுனால போட்டிக்கினாச்சும்
அவங்க போடுறாங்க, நம்பவும் போடணும், பண்ணணும், செய்யணும். ஏன்னா அக்காலாம் வந்து கடன் பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. அதுவே போடுதுன்னு சொல்றப்போ, நம்பளும் போடணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவருக்கு ரொம்ப ஒரு மாரி எனக்கு சந்தோஷமாயிட்டு. சரிப்பா, சரி நம்மளுக்கு ஓரளவு ஏதோ சான்ஸ் தான் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுட்டு 2 சீட்டுக்கு அப்புறம் மறுநாளே பணத்த எடுத்து ரூ. 4000 அந்த அக்காட்ட குடுத்து விட்டுட்டேன்.